ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அவர் நம்மை மறவாமல் நினைவு கூர்ந்து நம்மை நடத்துகிற தகப்பனாய் இருக்கிற எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு நம்மை மறவாத ஒரு நல்ல ஒரு கடவுள். ஆமென். அவருக்கு நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் இயேசுவை நம்ம ஆராதிக்கலாம். மறவாமல் நினைத்திரு மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் இயேசுவை நம்ம ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களை மறவாமல் நினைவுக்கு வந்தீர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லாமா? நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எஸ் ஆண்டவரே, எங்களை மறவாமல் நினைவு கூர்ந்த தெய்வம் ஆண்டவர் நீரப்பா. எபினேஸ்வரா, இதுவரைக்கும் நடத்தினீங்க, இனிமேல் எங்கள் நடத்தினி வல்லவராக இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உமக்கு உகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீதம், இது வரைக்கும் நம்ம 15 சங்கீதங்களை நம்ம முடிச்சிட்டோம் வாசித்து. அதிலிருந்து சில காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே கூட 16வது சங்கீதத்தை நம்ம வாசித்து ரொம்ப சுருக்கமாக தான் நான் அவுட்லைன் மாத்திரம் நான் தரேன். ரொம்ப நம்ம டீப்பாக போனால் அந்த ஒவ்வொரு வசனத்திலுமே அவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் உண்டு. ஆமாம், சங்கீத பகுதியில் எடுத்த ஒரு பெரிய ஒரு சாப்டர், அதில் நிறைய அர்த்தங்கள் உண்டு, அநேக வெளிப்பாடுகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம திரும்ப திரும்ப படிக்க படிக்க நிறைய விதமான காரியங்களை நம்ம வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நம்ம ஓவரலாக அவுட்லைன் மாத்திரம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சங்கீதம் 16 சேர்ந்து வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். ஒரே நிமிஷம். நம்ம சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 16. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும்
நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு. உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு வசனம் பாருங்க. நிறைய காரியங்கள் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது தாவீதினுடைய சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் 11 வசனங்கள் உண்டு. இன்றைக்கி இந்த சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. ஸோ தாவீது தன்னுடைய வாழ்நாட்களில் உணர்ந்த ஒரு காரியம், உணர்ந்து கற்றுக்கொண்ட காரியத்தை இன்றைக்கி நமக்கும் கற்றுத்தருகிறார். ஆமென். ஸோ அவர் என்ன கற்றுத்தரார்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்து, அப்படின்னா எல்லா சூழ்நிலை எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலுமே நான் தேவனை நான் ஆராதிக்கிற இயேசுவை, ஸோ நம்ம ஆராதிக்கிற கர்த்தரை அவர் எப்பொழுதுமே முன்பதாக வைத்திருக்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களாகட்டும் பெரிய காரியங்களாகட்டும் எல்லாவற்றிலுமே கர்த்தரை முன்பதாக வைத்திருக்க. அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடி, அப்படின்னா என் வலது பக்கத்தில் இயேசு இருக்கிறபடினா நான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நம்ம என்றைக்குமே அசைக்கப்படுது எப்பன்னா நம்முடைய வலது பரிசுத்தில் இயேசு வைத்திருக்கும்போது. ஸோ கர்த்தரை நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே தேவனை முக்கியப்படுத்தி அவருக்கு கொடுக்கிற கனத்தை செலுத்தி நம்ம தேவனுக்கு முன்பதாக நம்ம இருக்கும்போது அவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நம்ம என்றைக்கு அசைக்கப்படும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனை எப்போ முக்கியத்துவப்படுத்தி தேவனை மையமாக வைத்து எந்தெந்த காரியங்களை செய்யணுமோ அந்த காரியத்தை அப்போ நம்ம கூடவே இருந்து நமக்கு ஜெயத்தை தருகிறார். நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான காரியம், தாவீது வாழ்க்கையில் எல்லா நேரத்திலுமே அவன் தேவனை மையமாக, தேவனை எப்போதும் முன்பதாக வைத்திருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல நல்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை எப்பொழுதுமே நமக்கு முன்பதாக வைத்து எல்லா சூழ்நிலையும் எப்படிப்பட்ட நிலம் வந்தாலும் நம்ம இயேசுவே நோக்கி பார்க்கலாம், அவரை சார்ந்தலுக்காக, அவரையே பின்பற்றுகளாக, அவரை போலவே இந்த உலகத்தில் இருக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது என்றைக்குமே நம்ம அசைக்கப்படுவது அப்படிப்பட்ட குணமுள்ள ஸோ தேவனை நம்முடைய பட்சமாக தேவன் இருக்கும்போது என்றைக்கும் நம்ம அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்டதான காரியம், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கேன். ஸோ அவர் எனக்கு முன்பதாக இருக்கிறபடினால் நான் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்று முதல் ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லா காரியத்தையுமே நம்ம ஏசப்பாவை முக்கியப்படுத்தி ஏசப்பாவை முன்பதாக வைத்து நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே நன்றோடு துதிக்கிறோம், சோத்திரிக்க ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் எல்லா சூழ்நிலையும் தகப்பனே உண்மையே எங்கள் முன்பதாக வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, தாவீதை போல இந்த சங்கீதத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். உண்மையே எங்களை முன்பதாக வைத்து அப்பா, நீர் எங்கள் வலது பரிசுத்த இருக்க அப்படின்னா இன்றைக்குமே நாங்கள் அசைக்கப்படுவதில் ஆண்டவரே. தேவ தயவைகள் உண்டாயிருக்கிறதாக ஆசோதம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், விடுதலை நாள், மகிமை நாளாக இருக்கட்டும். அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகளை மறைத்து கொள்ளட்டும். தேவ தயவுகள் உண்டாயிருக்கட்டும். இன்னும் அபிஷேகம் பண்ணுங்க, இன்னும் வல்லமை நிரப்புங்க. எல்லாவற்றிலுமே தகப்பன் அவங்க அபிஷேகத்துக்கும் வல்லமை கொடுங்க. பிரசன்னத்தை அதிகமாக நாடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை தகப்பனுங்களை தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் பிரயோஜனமுள்ள நாட்களாய் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளில் எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. எங்களை சுற்றிக்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரும் குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தில் ஜீவனை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன், விடுதலை
விடுதலை பேசுகிறேன். சுகம் பெற்ற விடுதலை உள்ளாக இயேசுவின் நாமத்தில் வாழட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் மகிமையாக வெற்றி சிறப்பீராக. இந்த ஊழியத்தின் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்து ஆண்டவரே. அப்பா தேவ தெய்வங்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி. உடைய கரத்தின் கிரியெல்லாம் அப்பா உடைய கரத்தின் நிழலில் எங்கள் எல்லாரையும் மறைத்துக் கொள்கிறதுக்காகவும் கண்டி எல்லா தீங்குக்கும் தேவன் எங்களை விலக்குகிறதுக்காக நன்றி செலுத்து ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகம் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து நம்ம வொர்ஷிப் பண்ணி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் இந்த ஊழியங்களுக்காக இந்த அதிகாலை ஜெபத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எந்த தடையும் வரக்கூடாது. தொடர்ந்து இன்னும் அதிகமாக இயேசுவை ஆராதிக்கணும், இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கணும். ஸோ இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். God bless you.